ஒரு மனுஷனுக்கு தலகணங்கிறது இருக்கவே கூடாது. அப்படி ஒரு வேளை தலகணம் வந்துருச்சு அப்படின்னா உடனே போய் முடி வெட்டிடணும். நானும் கொஞ்ச நாளாக நிறைய முடி வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். பட் அப்படி முடி நிறைய வச்சிருக்கிறதால டெய்லி கண்ணாடி பார்க்குறப்போ எனக்கு கான்ஃபிடன்ஸ் உடந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மனுஷன் எடுக்கிற பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா மாதம் அவன் முடி வெட்டுறது தான். ஏன்னா நாம் என்ன சொன்னாலும் முடி வெட்டுறவன் கேட்க போகிறதில்ல, அவன் இஷ்டத்துக்கு தான் உன்னை வெட்டி விடுவான். அதனாலேயே இப்போல்லாம் பசங்க முடி வெட்டுற கடையில் போயிருந்து நீ உன் இஷ்டத்துக்கு வெட்டி கடாயப்பா, நான் எனக்கு அந்த மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற முடிவோட தான் கரெக்டாக இருக்கானுங்க. கம்பேர் டு இந்தியா, இங்கே முடி வெட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 ரியால், அதாவது 250 ரூபா வெறும் முடி வெட்டுறதுக்கு மட்டும். நீங்கள் ட்ரிம் பண்ணணும், ஷேவிங் பண்ணணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். இதுவே இந்தியாவில் 150 ரூபாக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம். அது பசங்களுக்கு மட்டும். பொண்ணுங்களுக்கு 5000 10,000 ஆகுமாம்ல. எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு, இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ போகிறாங்களே முடி வெட்டுறதுலாம், அவனுங்க ஏன் பசங்களுக்கு வெட்டுறது மட்டும் போடவே மாட்டானுங்க? அதே மாதிரி இந்த முடி வெட்டுற கடையில் உள்ள கண்ணாடி மட்டும் எப்படி நம்மளை அழகாவே காமிக்குது? இது மாதிரி பல கேள்விகளுக்கு மத்தியில் நானும் ஒரு வழியாக இன்றைக்கி முடி வெட்ட வந்துட்டேன். எப்பவுமே ஒரே கெட்டப்பில் இருக்கிறதால இன்றைக்கி ஒரு புது விதமான கெட்டப் நான் மாற்றிருக்கேன். எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அந்த கெட்டப்பை எங்கள் அம்மா பார்த்துட்டு 10 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எஸ் மை ஏஜ் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 100 வீடியோ சேலஞ்சில் 24th வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லி போட்டாச்சு. டாடா பாய், see you.